ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இது ஃப்ரைடே ஈவினிங் தான் வெளியில் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த விலாக் தாங்க. நான் தான் லேட்டாக போடுறேன். ஆக்சுவலாக தீபாவளி வந்து மண்டே, நாங்கள் வந்து ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பிட்டோம். என்ன ரீசன் அப்படி பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் தானே இங்கேயும் தீபாவளி இருக்க போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்ததுங்க. அதனால் சரி வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் கிளம்பி பார்த்திங்கன்னா நைட் வந்து ஒரு 7 o'clock வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஒரு காஃபி குடிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காஃபி என்ன இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஆறிப்போச்சு. கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அது குடிக்க வேண்டான்னு தோணிருக்கு போல் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா வேக்யூம் காருக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே கொட்டி வச்சுருந்தான். ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு காரை வாஷும் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கார் வாஷிங்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 3 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெக்டொனால்ட்ஸு அப்புறம் பெட்ரோல் பங்க்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சேஃபான இடத்துல வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டோம். காரில் தான் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டிலேருந்தே பிளாங்கெட்டு பில்லோன்னு சொல்லி எல்லாம் எடுத்து போட்டு தான் வந்திருந்தோம். எல்லாத்தையும் ரெடி. பாப்பா வந்து ஆல்ரெடி தூங்கிட்டாங்க, ரொம்ப லேட் இல்லையா, நாங்கள் தான் முடிச்சிருந்தோம். ஸோ நான் வந்துட்டு எப்போ தூங்கிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா தூங்காமல் நான் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஃபைனலாக எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மிட் டைமில் வந்துட்டு பாப்பா வந்து 2-3 தடவை இடையில எழுந்திரிச்சா. கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் நீட்டக்கெலாம் பத்துச்சுங்க. அவள் வந்து ரொம்ப உருளுவாள். அதனால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் அவள் உருண்டு அவள் எப்படியோ நல்லா தூங்கிட்டா. காலையில் எழுந்திரிச்சது பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது என்னடனா ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பிடலாம், மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா 8:30 ஆகிடுச்சு. சரி இங்கே ஏன்னா 8:30 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கார் எடுத்தோம் அப்படின்னா 1.5 மணி நேரங்க, எப்படியும் 10 ஆகிடும். அதனால் வந்துட்டு வேண்டாம், சாப்பிட்டு ரிலாக்ஸாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எப்படி லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எழுந்திரிச்சிட்டா. அவள் வந்துட்டு அந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கா, அந்த சில்னஸ்க்கு அதை எழுதி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கோல்டாக தாங்க இருந்தது. பட் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பிளாங்கெட் எடுத்துகிட்டு போயிருந்ததுனால எங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கோல்டு எங்களுக்கு உள்ளே அந்தளவுக்கு தெரியலை. பட் வந்து இனி வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீக்கில் போகிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கோல்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பிளாங்கெட் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறேங்க. மெக்டானல்ட்ஸில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி வந்துட்டு அது பேர் என்ன, பேன் கேக்கு ஒரு மஃபின்ஸு, அவ்வளோதாங்க. இது 2 தான் வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே இன்றைக்கி. 3 பேரும் அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நானும் பாப்பாலாம் போய் அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்துட்டு இது பேன் கேக் வந்து அவளுக்கு வந்து பெருசாக பிடிக்காதுங்க, வீட்டில் செஞ்சு கொடுத்தாலே. அங்கே போய் என்னடா அப்படின்னு பார்த்தா பேன் கேக் வந்து பிடிச்சிருக்கு மேடம்க்கு. அவங்க வந்து அழகாக சாப்பிட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது மைதா மாவில் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கோதுமை மாவில் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் வரும். அதனால் அவளுக்கு வந்துட்டு அது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரியாக சாப்பிடலை. சாப்பிட்டா இங்கே வீட்டில் தான் சாப்பிட மாட்டாள். ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காமிச்சிருந்தது. ஹில்ஸ் ஏறுறதுக்கு மட்டும் எங்களுக்கு 1 மணி நேரங்க. வெறும் 1/2 hour தான் கீழே ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஹில்ஸ் 1 hour அப்படின்னு யோசித்தோம். வெறும் 25 மைலுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து மாறி இருந்தது. ஒரு சில மரத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கலர்ஸ் எல்லாம் மாறல, க்ரீனாகவே தான் இருந்துச்சு ஸ்டில்.
இப்போ வந்து இந்த வீக் போகிறவங்களுக்கு மேபி பார்த்திங்கன்னா கீழேயே நல்லா கலர்ஸ் மாறிடும். ஆனால் நீங்கள் மேலே ஹில்ஸ் ஏறுறீங்க அப்படின்னா ஹில்ஸில் நிஜமாக இப்போவே சொல்கிறேங்க, நாங்கள் போகிறப்பவே எதுவுமே இல்லை. வெறும் மரத்துல எல்லாம் குச்சி குச்சி தான் இருந்தது. மேலே போயிட்டு பார்க்குறக்கு வேணால் ஓகே, அது வந்துட்டு ஒரு தடவை நம்ம என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். பட் கலர்ஸ் பார்க்குறீங்கன்னா கீழே தான் வந்து நல்லாயிருக்கு. அதாவது இந்த வீக் போனால் கீழே பார்த்திங்கன்னா அங்கே க்ரீனாக தானே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீக் வந்துட்டு அது கலர்ஸ் நல்லா மாறிடும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சைட் சீயிங்லாம் வச்சுருந்தாங்க. சைடில் நிறுத்தி நிறுத்தி பார்த்துட்டு போகலாம். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் நிறுத்தலை. ஏன்னா ரொம்ப லேட்டு, இதுக்கு மேலே நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இன்னொரு பக்கம் இந்த பிரிட்ஜில் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சரி வாட்டர்லாம் இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து காரை ட்ராப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு குளிராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் வேணும்னே ஸ்லோவாக தான் போனோம், இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி மாறி இருந்தது. பார்க்க அழகாக இருந்துச்சு. 2 பக்கம் மலையாக இருக்கிறது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா டலாஸ்லாம் நீங்கள் இப்படி பார்க்கவே முடியாது, அது கொஞ்சம் ரேர் தான். அதனால தான் நாங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்தையெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நார்த் கெரோலினாவில் தான் இருக்குது இது ஆக்சுவலாக. அந்த சைடு மலை வந்து நார்த் கெரோலினா. நாங்கள் வந்து வர வழியில் பாதி தூரத்துலேயே பார்த்திங்கன்னா டைமிங் வந்து மாறிடுச்சு. 1 ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. நாங்கள் வந்து 1 ஹவர் பின்னாடி இருக்கோம். இங்கே நார்த் கெரோலினா 1 ஹவர் முன்னாடி காட்டும். திடீர்னு எங்களுக்கு டைமிங் மாறவும் ரொம்ப லேட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து 12 மணி. நாங்கள் வந்து மேலே இந்த இடத்துல நிற்கும்போது மணி பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ லேட்டு. டிராஃபிக்குங்க, ரொம்ப சின்ன ரோடு இல்லையா, ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அங்கங்கே வேற எல்லாம் பார்க் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த நார்த் கெரோலினா சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கலர்ஸ் எல்லாம் அழகாக இருந்ததுங்க. அந்தளவுக்கு மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஓரளவுக்கு வந்து கலர்ஸ்லாம் மாறியிருக்கு. கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த வீக் போனால் தாங்க கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த வீக் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் இல்லையா, கந்த சஷ்டி, அதனால தான் நான் வந்து இந்த வீக் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி வீக் போயிருந்தாலும் அந்தளவுக்கு பார்த்துருக்க முடியாது. பட் நாங்கள் போயிருந்த வீக் வந்து இந்த சைடெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. கீழே வந்து இன்னும் கலர்ஸ் மாறல, மேலே வந்து சுத்தமாகவே எதுவும் கிடையாது. ஓகே எனிவேஸ் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், இப்போ நாங்கள் நல்லாவே மேலே ஏறிட்டுருக்கோன்னு. ரொம்ப கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இந்த மரத்துல இலையே கிடையாதுங்க, அங்கங்கே மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து இங்கே இருக்க டிஃப்ரென்ஸு. கீழே பார்த்திங்கன்னா டைம் ஆகும், கலர்ஸ்மாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கலர்ஸ்லாம் மாறி இலையெல்லாம் கொட்டிடும். பார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் தாங்க எல்லோரும் பார்க் பண்ணியிருந்தாங்க. அதனால் டிரைவிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்தது. இதை விட கொடுமை என்னென்னா ஹில்ஸில் போயிட்டு எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே, நிறைய பேர் 1 ஹவர் கூட நின்றுக்கலாம். நாங்கள் போயிருந்த 12 o'clockே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹில்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸ்மோக்கி மவுண்டனில் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலையே கிளம்பி மேலே வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிற மாதிரி போயிடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும். அதுக்கு முன்னாடிலாம் வேண்டாம். ஒரு 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய இது பார்த்துட்டே போகலாம், நல்லாயிருக்கும். மேலே வந்து ஃபைனலாக ஒரு பார்க்கிங் கிடச்சி காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து கிளம்பிட்டோம். மேலே நடக்கவே முடியலங்க, படிக்கட்டெலாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்லைடு மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் தாங்க வந்துட்டு கடையெல்லாம் இருக்கும் நாங்கள் நினச்சிட்டு வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தா சாப்பிட்றதுக்குள்ள எந்த கடையும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் அங்கே பிக்னிக் ஆல்ரெடி வந்தவங்க தெரிஞ்சவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் வந்து பிக்னிக் போகிற மாதிரி நல்லா லன்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. நாங்களாம் எதுவுமே இப்போ எடுத்துகிட்டு போகல. அதனால் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கடினமாயிடுச்சுன்னு வைங்களேன் அந்த இடத்துல போகிறதுக்கு. இது ஸ்லிங்கோமான்ஸ் டொமைன்ங்கிற இந்த பிளேஸுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த மேலே இந்த டவர் மேலே ஏறி பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ட்ரையல்ஸ்லாம் இருக்கும். 0.5 மைல்ஸு 1 மைல்ஸ் கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் இருந்தது.
மேலேயுமே நிறைய ட்ரையல்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் அதுக்கெல்லாம் போகலை. ஏன் அப்படின்னா இந்த மலை ஏறுறதுக்கே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதில் எங்கே நாங்கள் ட்ரையல்ஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரையல்ஸ் எல்லாம் எதுவுமே போகலை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். மேலே அந்த டவருக்கே 1/2 hour நடக்கணுங்க இதிலேருந்து. இங்கேருந்து ரோடு மாதிரி தான் இருக்கும். நடக்கிறதுக்கு ஏதோ நல்லா தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாலாம் இருக்கும். குழந்தைகளை வச்சு நடக்கிறது ரொம்ப சிரமம்தான். பாப்பா வேறு பாதிக்கு மேலே தூக்குன்னு சொல்லிவிட்டு அவளை கொஞ்சம் நேரம் 2 பேர் மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்தோம். ஸ்ட்ராலர் வந்து அலோடு தான். பட் நாங்கள் இது வந்து பாப்பா பெருசாகிட்டா எதுக்கு இனி ஸ்ட்ராலரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கவே இல்லை. அப்படியே விட்டுட்டோம். மேலே பார்த்திங்கன்னா டவர் ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டோங்க. ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நேரம், ஏன்னா ஃபிக்ஸ் ஆகிட்டோம் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இந்த ஒரு பிளேஸ் தான் பார்க்க போகிறோம், அப்புறம் என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 days பிளான் பண்ணி நாங்கள் லக்கேஜ்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளானு. இந்த ஸ்மோக்கி மவுண்டன் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. கொஞ்சம் நேரம் ஆக 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 பார்த்திங்கன்னா மேலேருந்து க்ளவுட் அப்படியே நம்ம மேலே அப்படியே விழுவுங்க. க்ளவுடு அங்கே நின்று பார்த்திங்கன்னா அந்த க்ளவுடெல்லாம் கொஞ்சம் நேரமாக பார்த்திங்கன்னா மேலே வந்து விழுந்துட்டு இருந்தது. நாங்கள் போயிருந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெதர் வந்து ரெயின். பட் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்துட்டு போனோம். பட் அங்கே போய் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் தானே போனோம், இங்கேயும் நல்லா க்ரௌடடு. இங்கேயே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். நிறைய ட்ரையல்ஸ் தான் இருக்கும். தேவையில்லாமல் எதுக்கு போயிட்டு இன்னொரு நாள் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தோம். அடுத்த நாள் மழை வேறு போட்டிருந்தாங்க. அடுத்தது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை யோசிச்சுட்டே இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து மாறி இருக்குது. ஆனால் பக்கத்தில் வந்து இன்னும் கலர்ஸ் எல்லாம் மாறலைங்க. ஸ்டில் க்ரீனாகவே தான் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது இந்த மரம் வந்து கலர் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. நிஜமாகவே மாறாதுங்க. ஏன்னா இந்த மரத்தோட நேச்சர் அதுதான். அதனால் கலர்ஸ் மாறாது. அந்த தூரத்தில் இருக்கிற இது வந்து வேணால் கலர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. அது வேணால் கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. ஆதி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரித்விக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா. அவங்க வந்து எதர்ச்சியாக நாங்கள் போகிற வழியெல்லாம் அவங்கள நாங்கள் மீட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால் இங்கேருந்து 2 பேரும் பேசிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இப்படியே கீழே வந்து வந்தது எங்களுக்கு தெரியல. மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கீழே வந்து டக்குனுமே நாங்கள் வந்துட்டோம். இங்கேயே பார்த்திங்கன்னா மணி வந்து 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. கீழே வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய இடத்துல நிறையா கூட்டமாக இருந்ததுங்க. எல்லா பக்கம் கார் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ரிட்டர்ன் வர்றது இன்னுமே எங்களுக்கு கொஞ்சம் கடியாயிடுச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காரெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. பார்க்கிங்க்கு கேப் இருந்ததுனால சரி இங்கே நின்று பார்த்துட்டு போகலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்துட்டு தண்ணியில் விளையாண்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அது சின்னதாக ரிவர் போயிட்டுருக்கு. சம்மரில் வந்திங்கன்னா இந்த ரிவர் கூட பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கும். இங்கே தான் ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்த கல்லில் ரிவர் ராஃப்டிங்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம வேணால் நெக்ஸ்ட் இயர் சம்மரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் தண்ணியிலாம் இருந்தது. பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுனா அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு தான் பிளானு. கீழே வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி. அந்த ஸ்பைசி ரெஸ்டாரண்ட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் 2 தாங்க இருக்குது. காலையில் நாங்கள் சாப்பிட்டது அது கேப்பில் வந்து ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம், வேறு எதுவுமே சாப்பிடல. அதனால் ரெஸ்டாரண்ட்லாம் வீடியோவிலே எடுக்க முடியலங்க. அழகாக உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஆனால் ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த ஃப்ரைட் ரைஸ் வேணால் நல்லா இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப கேவலமாக இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க திரும்பவும் அந்த ரித்விக் அந்த பையனோட ஃபேமிலி திரும்ப நாங்கள் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்லேண்டு அப்படின்னு. அங்கேருந்து ஒரு ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மைலுக்குள்ளேயே இருக்குதுங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் தான் நம்மளை கூப்பிட்டு போய் அங்கே முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க. திரும்ப பார்க்கிங் லாட்டில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. அதனால் அங்கேருந்து வந்து இங்கே பஸ்ஸில் வந்து நாங்கள் இங்கே இறங்கிட்டோம். இங்கே வந்துட்டு சும்மா நம்ம இந்த எக்ஸிபிஷன் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். வாட்டர் டான்ஸிங்லாம் இருந்துச்சு. அதனால் குழந்தைங்களாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டைனோலாம் இருக்கு. லேட். இங்கே பார்த்தீங்கன்னா டைனோ தீமில் இருந்துச்சு. பாப்பாவெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வெதர் செக் பண்ணால் ஃபுல்லாக ரெயின் தான். காலையில் 8 மணிக்கு மழை ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிளேஸ் அப்படின்னு நாங்கள் செக் பண்ணப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அவுட்டோர் தான். மழையில் எங்கே போய் நம்ம அவுட்டோரை என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போவே வந்து டிக்கெட்ஸு வந்து கேட்கலாம், இங்கே இருக்க தூரியெல்லாம் விளையாடுறதுக்கு டிக்கெட்ஸ் கேட்கலான்ட்டு போனோம். ஆனால் டிக்கெட் வந்து வேறு எங்கேயோ எடுக்கணும், ஸ்கேன் பண்ணி என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி கடுப்பாகி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். பட் வீட்டுக்கு போகலாம் பிளான் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா அவங்க நாளைக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க அரக்கான்சாஸ்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் வந்துட்டு நாங்களும் 9:30 போல் நாங்கள் அங்கேருந்து கார் ஸ்டார்ட் பண்ணோம். இடையில ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் மட்டும் நிறுத்தி ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 3 மணி நல்ல மழை. ஃபைனலாக வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை